மனித உரிமை குறித்த ஆலோசனைகளை இலங்கை அரசு சாதகமாக நோக்க வேண்டும் என்கிறது பிரித்தானியா. அமெரிக்க வாழ் இலங்கையர்கள் ஒன்றிணைந்து செயற்பட ஜாலிய விக்ரமசூரிய கோரிக்கை. சிறுமியை வன்புணர்ந்து கொன்றவர் இபிடிபி கிருபா. இலங்கைக்கு இந்தியா இன்னுமொரு கால அவகாசம் வழங்கப் போகின்றதாவென்று மனோ கணேசன் கேள்வி. இனி விரிவான செய்திகள். மனித உரிமை மேம்பாடு தொடர்பான ஆலோசனைகளை இலங்கை அரசாங்கம் சாதகமாக நோக்க வேண்டுமென்று பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முனைப்புகளில் அரசாங்கம் ஈடுபட வேண்டுமென்று இலங்கைக்கான பிரித்தானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. மனித உரிமை தொடர்பான கடப்பாடுகளை உறுப்பு நாடுகள் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதே பிரித்தானியாவின் உறுதியான நிலைப்பாடு என்று தூதரக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மனித உரிமை நிலைமைகளில் மேம்பாடு ஏற்படுத்தப்பட வேண்டிய நாடுகளில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு தலையீடு செய்வதில் தவறில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் மனித உரிமை நிலைமைகளை மேம்படுத்துவது தொடர்பில் வழங்கப்படும் ஆலோசனைகளை ஆரோக்கியமான முறையில் அணுக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா வாழ் இலங்கையர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென்று அந்நாட்டுக்கான இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்நோக்கி வரும் நெருக்கடி நிலைமையின் போது அமெரிக்கா வாழ் இலங்கையர்கள் தாய் நாட்டுக்கு ஆதரவாக செயற்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கக்கூடிய சாத்தியம் அதிகம். இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினால் அதனால் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நல்லிணக்க முனைப்புகள் பாதிக்கப்படக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெடுந்தீவில் பள்ளி மாணவியான 13 வயது சிறுமியை வன்புணர்ந்து கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளியாக இபிடிபி உறுப்பினர் கிருபா என்பவர் இலங்கை காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் நெடுந்தீவில் பதற்றம் நீடிக்கிறது. இவர் ஏற்கனவே 2 பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்த வழக்கிலும் ஊடகவியலாளர் நிமலராஜனை படுகொலை செய்த வழக்கிலும் சந்தேக நபராக கருதப்படுகின்றார். இவர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய காவல்துறையினர் தயங்குவதாக மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் கிருபாவை கைது செய்ய வேண்டுமென்றும் அவரை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுமென்றும் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக படகுச்சேவை உட்பட்ட சகல நிகழ்வுகளும் பாதிப்புக்குள்ளாகின. கிருபா மீது அரசியல் செல்வாக்கு காரணமாக நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் தயங்குவதாக தெரிவித்துள்ள மக்கள் தமக்கு நீதி வேண்டுமென்று கோரியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களில் போரால் அழிவடைந்த வீடுகளை மீளக் கட்டிக் கொடுக்கும் வீட்டுத்திட்ட நடவடிக்கை எந்த முன்னேற்றமும் இன்றி காலதாமதப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிப்பதாக குளோபல் தமிழ் செய்தியாளர் கூறுகின்றார். மீள்குடியேறி 2.5 ஆண்டுகளாகிய நிலையிலும் நிரந்தர வீடுகள் அமைத்து தரப்படாமல் தரப்பால் கூடாரங்களில் மக்கள் வசிப்பதாகவும் இதனால் பல்வேறு அவலங்களை எதிர்கொள்வதாகவும் இந்த விடயம் குறித்து யாரும் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை என்றும் மக்கள் கூறுகின்றனர். அத்துடன் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நெருக்கமானவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படுவதுடன் வீட்டுத் திட்டத்தை காரணம் காட்டி அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் பலவந்தமாக ஈடுபடும்படி வற்புறுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அரசாங்கத்தின் பிரசாரங்கள் தேர்தல்கள் உட்பட்ட பல்வேறு விடயங்களுக்கு வீட்டுத் திட்டத்தை காரணம் காட்டி அழைத்துச் சென்ற போதும் இதுவரையில் நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்படவில்லை என்று கிளிநொச்சி மாவட்ட கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபரும் கரைச்சி பிரதேச உதவி அரசாங்க அதிபரும் கண்டுகொள்ளாமல் காலத்தை கடத்துவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். விரைவில் கட்டித்தரப்படும் என்று கூறி 2.5 வருடங்களாகின்றது என குறிப்பிட்டுள்ள மக்கள் தாம் தினமும் அரசு அதிகாரிகளின் அலுவலகங்களை நோக்கி நடந்து களைத்து போவதாகவும் தெரிவிக்கின்றனர். மாறி மாறி வாக்குறுதிகள் அளிப்பதும் பதிவுகள் எடுப்பதும் பட்டியல் வெளியிடுவதுமாக காலத்தை கடத்தும் நிலையில் 2 வருடமாக மழை வெள்ளத்துக்கு முகம் கொடுத்திருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். சாட்சியங்களை பாதுகாக்கும் சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது.
உலக நாடுகளின் அழுத்தங்கள் காரணமாக அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. சாட்சியாளர்களை பாதுகாக்கும் சட்டம் மிக விரைவில் நாட்டில் அமுல்படுத்தப்படும் என்று இலங்கை அரசாங்கம் உலக நாடுகளுக்கு உறுதியளித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலைமை இலங்கையில் தொடர்ந்தும் நீடித்து வருவதாக குற்றம் சுமத்தியிருந்தன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விரைவில் சாட்சியங்களை பாதுகாக்கும் சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலம் சாட்சியாளர்களை பாதுகாக்க முடியும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் நோக்கில் ஊடகங்கள் பயன்படுத்தப்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். போலியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சில ஊடகங்கள் செயற்பட்டு வருவதாக அவர் கூறினார். உதயன் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர், செய்தியாளர் ஆகியோருக்கு சுவிட்சர்லாந்து தூதரகம் அரசியல் புகலிடம் வழங்கியுள்ளது. எனினும் எந்த அடிப்படையில் அரசியல் புகலிடம் வழங்கப்பட்டது என்பதனை சுவிட்சர்லாந்து தூதரகம் தெளிவுபடுத்த வேண்டும். செய்தியாசிரியர் ஞானசுந்தரம் குகநாதன் மற்றும் எஸ் கவிதரன் ஆகியோருக்கு இவ்வாறு அரசியல் புகலிடம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு இபிடிபி கட்சி மீது உதயன் பத்திரிகை குற்றம் சுமத்தியிருந்தது. எனினும் உண்மையில் இந்த தாக்குதல்களை தமது கட்சி மேற்கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரே செய்தியாசிரியர் குகநாதன் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தினார். செய்தியாளர் கவிதரனை அவர் பாடம் சொல்லிக் கொடுத்த மாணவியின் சகோதரர்கள் தாக்கியதாகவும் கூறினார். வெளிநாட்டு அரசாங்கங்கள் அரசியல் புகலிடம் வழங்குவதில் தவறில்லை என்ற போதிலும் அது நாட்டுக்கு களங்கம் ஏற்படும் வகையில் அமையக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவு கோரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச நாடுகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த சவாலை நாடும் சிங்கள மக்களும் எதிர்கொள்வார்கள். ஆனால் இதனால் பாதிக்கப்பட போகும் அப்பாவி தமிழ் மக்களை யார் பாதுகாப்பார்கள் என்று அமைச்சரும் ஜாதிக ஹெல உரிமையவின் பொதுச் செயலாளருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். ஐநா மனித உரிமை பேரவையில் நாட்டுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றும் வகையில் 5 சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயற்படுகின்றன. அதேபோன்று அமெரிக்கா மிகவும் மோசமான முறையில் இலங்கைக்கு எதிராக செயற்படுகிறது. எவ்வாறாயினும் நாட்டுக்கு எதிரான அனைத்து தீர்மானங்களுக்கு எதிராகவும் இலங்கை தயார் நிலையிலேயே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா உட்பட்ட மேற்குலக நாடுகளுள் சில சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களும் செயற்படுகின்றன. இதற்கு மேலும் துணை போகும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 47 சர்வதேச நாடுகளுக்கு கடிதம் அனுப்பி இலங்கைக்கு எதிராக செயற்படும் வகையில் கோரிக்கை விடுத்துள்ளது. சிங்கள மக்கள் தாய்நாட்டுக்கு எதிராக வரும் அனைத்து சவால்களில் இருந்தும் நாட்டை பாதுகாப்பார்கள். ஆனால் இதனால் மீண்டும் பின்னடைவுகளையும் ஆபத்துக்களையும் சந்திக்கப் போகின்றவர்கள் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களே ஆவர். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் புலிகளினதும் பிரிவினைவாத செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்டது இந்நாட்டு தமிழ் மக்களே ஆவர். இந்நிலை மீண்டும் தொடரக்கூடாது என்பதே நம் அனைவரதும் விருப்பமாகும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனைய மேற்குலக நாடுகளுடன் இணைந்து கொண்டு நாட்டுக்கு எதிரான தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறது. இதனை தொடர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இந்தியா இன்னும் ஒரு தடவை கால அவகாசம் வழங்கப் போகின்றதா என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கை வாழ் அனைத்து தமிழர் பார்வையும் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நிற்கிறது. யுத்தம் முடிந்து 3 வருடங்களாகியும் அரசாங்கம் ஆக்கபூர்வமான தீர்வுகளை நோக்கி நகர்வதாக தெரியவில்லை. இந்நிலையிலேயே ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் கூட்டத்தை தமிழ் மக்கள் ஆதங்கத்துடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அரசாங்கம் சரியாக செயற்பட்டிருக்குமானால் எமக்கு சர்வதேசம் தேவைப்பட்டிருக்காது. இந்நிலையில் இந்தியா இன்று மீண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு 6 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்து சர்வதேசத்தை அதற்கு இணங்கச் செய்ய போகின்றதா என்பதை தெரிந்து கொள்ள இலங்கை தமிழ் மக்களும் நியாயத்தை வேண்டும் அனைத்து மக்களும் விரும்புகிறார்கள். இது உண்மையானால் அடுத்த 6 மாதத்துக்கு மேற்சொன்ன விவகாரங்கள் தொடர்பில் இந்திய அரசாங்கம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். நாடு முழுக்க வாழும் தமிழ் மக்கள் சந்திக்கும் அனைத்து மனித உரிமை சிக்கல்களுக்கும் இந்திய அரசு பதில் பெற்று தர வேண்டும் என்று தமிழர்கள் எதிர்பார்ப்போம். நம் நாட்டு தலைவர்களை போர்க்குற்ற விசாரணைக்காக சர்வதேச நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என இலங்கையில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்தவொரு அரசியல் கட்சியும் கோரிக்கை முன்வைக்கவில்லை. அனைத்து தமிழ் கட்சிகளும் இலங்கையில் இன உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற பொறுப்புணர்வுடனேயே நடந்து கொண்டுள்ளன.
போர்க்குற்றம் பற்றியும் மின்சார நாட்காலி பற்றியும் அரசாங்கத்தில் இருக்கும் பெரும்பான்மை தீவிரவாத கட்சிகள் தான் அதிகம் பேசுகின்றன. தமது இருப்புக்காக இந்த கோஷங்களை சிங்கள மக்கள் மத்தியில் வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு, வடகிழக்கில் இராணுவ பிரசன்னம் குறைப்பு, ஆயுத குழுக்கள் கலைப்பு, திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம், பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளானவர்களுக்கு நீதியும் நிவாரணமும், தடுப்பு காவல் கைதிகள் விவகாரம், தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை ஆகியவை முதன்நிலை தேவைகளாக இருக்கின்றன. இந்நிலையில் இலங்கை தொடர்பில் தீர்மானகரமான நிலைப்பாட்டுக்கு இந்தியா வரப்போகின்றதா அல்லது அடுத்த 6 மாத காலத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு இன்னுமொரு அவகாசம் வழங்கப் போகின்றதா என்பதே தமிழர் மனங்களில் இன்று எழுந்துள்ள கேள்வி என்று மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை என்பது அமெரிக்காவும் இலங்கை அரசும் இணைந்து நடத்துகின்ற நாடகமாகும். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே அப்பட்டமான பொய்ப் பிரசாரத்தை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது என்று ஜேவிபியின் தலைவர் சோமவங் சமரசிங்க குற்றம் சாட்டினார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையும் அதன் பரிந்துரைகளும் அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டதாகும். இது தொடர்பான ஜெனீவா பிரேரணையானது நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் நாடு எதிர்பார்த்துள்ள தீர்வு நிச்சயமாக வரப்போவதில்லை, ஏனெனில் அது ஒரு வெறுமையான பிரேரணை என்றும் அவர் கூறினார். ஜேவிபி தலைமையகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சோமவங் சமரசிங்க இவ்வாறு கூறினார். அரசாங்கத்தின் இரட்டை வேடம் தற்போது அம்பலத்துக்கு வந்திருப்பது யாவருக்கும் தெளிவாகும். பொருளாதார விடயத்திலும் அரசியல் நகர்விலும் தற்போதைய அரசாங்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிந்து கிடக்கின்றது என்பது பொருத்தமானது. யுத்த குற்றம் என்ற பெயரில் ஜனாதிபதி மஹிந்தவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப் போவதாகவே அரசு தரப்பின் அண்மைக்கால பிரசாரங்கள் அமைந்திருந்தன. அந்த பிரசாரங்கள் அனைத்தும் அப்பட்டமானவை, போலியானவை. அதேபோல அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்களும் போலியானவை. ஜெனீவா பிரேரணை, சர்வதேச நீதிமன்ற விசாரணை என்பதெல்லாம் வெறுமையானவையாகும். இந்த வறுமையை பாவித்தே அரசாங்கம் மக்கள் மத்தியில் ஒருவித பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. மண்ணெண்ணையா அல்லது நாடா என்ற வகையில் அமைந்திருந்த அரசாங்கத்தின் பிரசாரம் நாட்டின் பொருளாதார சீர்கேட்டினையும் மக்கள் மீதான சுமைகளையும் நெருக்கடிகளையும் திசை திருப்புவதற்கான வெளிப்பாடாகவே அமைந்திருந்தது. ஜெனீவாவில் பிரேரணை நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் கூட அதனால் இலங்கையில் நடந்துவிடப் போவது ஒன்றுமில்லை என்பதே உண்மை. உள்நாட்டு பிரச்சினைக்கு உண்மையான தீர்வு எட்டப்பட வேண்டுமானால், எமது நாட்டின் இறைமை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் உள்நாட்டுக்குள்ளேயே தீர்வுக்கு வழிவகுக்கப்பட வேண்டும். அதனை விடுத்து அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டு நடத்தப்படுகின்ற நாடகத்தால் எதுவும் நடந்துவிடாது என்று சோமவங் சமரசிங்க குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.